வணக்கம். நம்ம பெரியாழ்வார் திருமொழியில இன்னைக்கு 80வது பாட்டு பார்க்கணும். எனக்கு முன்னாடி நம்ம மாணிக்க கிண்கிணி அந்த பகுதியில சப்பாணி கொட்டும் பருவம். கைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து தட்டி குழந்தை அந்த விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு அதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குழந்தையினுடைய அந்த செயல்திறன் ஒவ்வொன்றா மேம்படுது. ஒரு மாசத்துலயும் அது செய்யணும் குழந்தை. ஒரு ஒரு மாதம் வளரும் பொழுதும் அந்தந்த செயல்களை செஞ்சாதான் குழந்தை சரியானபடி வளருது அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க ரெண்டு கையும் சேர்த்து தட்டி விளையாடுறது போது ஒரு 4-5 மாசம் வரும் பொழுது எழுந்து உட்கார்ந்து செய்யும் பொழுது அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் வளர்ந்ததனுடைய இதை சொல்றாரு. ஆனா இங்க கண்ணனை ஒரு தெய்வ குழந்தையாக பாவித்து பெரியாழ்வார் பாடக்கூடிய பாடல்களாக இவை வருகிறது. சரி, 80வது பாட்டுக்கு போவோம். தாரித்து நூற்றுவர் தந்தை சொல் கொள்ளாது போர் உய்த்து வந்து புகுந்தவர் மண் ஆள பாரித்த மன்னர் பட பஞ்சவர்க்கு அன்று தேர் உய்ந்த கைகளால் சப்பாணி தேவகி சிங்கமே சப்பாணி. நல்லா புரியுது நமக்கு என்ன என்ன இன்சிடென்ட இந்த பாட்டு சொல்லுது அப்படின்னு. பாண்டவர்களுக்கு நீ தேர் செலுத்தினாய். பார்த்தசாரதி, திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதியை சொல்லக்கூடிய பாடல். தாரித்து நூற்றுவர் தந்தை சொல் கொள்ளாது. இங்க தந்தை என்று குறிப்பிடப்படுவது கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு தந்தையை போல ரெண்டு பேருக்கிட்டுமே தூது போறான் இல்லையா. பாண்டவர்கிட்ட இருந்து இவங்க கிட்ட வரான். நீங்க போரை எடுக்காதீங்க, போர் வேண்டாம், உங்களுக்கு அழிவு சேரும் அப்படிங்கிறான். பெரும்பாலும் போரை தவிர்ப்பதற்கான செயல்களை செய்துவிட்டுதான் வேற வழி இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது, இனிமே போர் தான் அப்படின்னும் போதுதான் குருட்சேத்திர போர் ஆரம்பிக்குது. அப்போ தாரித்து நூற்றுவர் தந்தை சொல் கொள்ளாது. நூற்றுவர்களாகிய கௌரவர்கள் நீ போய் அவ்வளவு சொன்ன போதும், கண்ணன் தூதாக போய் சொன்ன போதும் அவர்கள் அதை காதில் கொள்ளவில்லை. போர் உய்த்து வந்து புகுந்தவர் மண்ணாள, அப்படி இந்த மண்ணை நாங்கள் தான் ஆளுவோம் என்ற செருக்கோடு அவர்கள் போரில் புகுந்து குருட்சேத்திர போரை நடத்தினார்கள். நடத்துவதற்காக மண்ணாள, அந்த மண்ணை இங்க குருட்சேத்திரமாகி இந்த மண்ணை குறிக்குது. அந்த மண்ணில் புகுந்து அவர்கள் போர்க்களத்தில் ஈடுபட்டார்கள், போரில் ஈடுபட்டார்கள். பாரித்த மன்னர் பட, அப்படி குழுமைய அத்தனை பேரும் அந்த குருட்சேத்திர போரில் மாண்டு போனார்கள். கௌரவர்கள் 100 அவர்களுக்கு இணையாக அவர்களுக்கு துணையாக வந்த அத்தனை மன்னர்களும் அந்த குருட்சேத்திர போரில் மாண்டு போக பஞ்சவர்க்கு அன்று, பஞ்சவர் இங்கு பாண்டவர்கள், பாண்டவர்கள் 5 பேருக்கு தேர் உய்த்த கைகளால், அவர்களுக்கு நீ தேர் ஓட்டினாய். அவர்களுக்குன்னா பர்டிகுலரா அர்ஜுனனுக்கு தான் தேர் ஓட்டுறாரு. அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிய அந்த கைகளால நீ இன்று சப்பாணி கொட்டி எங்களை மகிழ்வி. தேர் உய்த்த கைகளால் சப்பாணி தேவகி சிங்கமே சப்பாணி, தேவகியை பெற்றெடுத்த சிங்கம் போன்றவனே நீ சப்பாணி கொட்டி அருள வேண்டும் அப்படிங்கிறார். அழகா இருக்கிற பாட்டு. இது அவதார செயல்கள் இல்லை, கிருஷ்ணாவதாரத்துல செய்த இன்னொரு செயலை இந்த பாடல் சொல்கிறது. சரி, அடுத்த பாடல் ராமாவதாரத்தை சொல்றது. சரம் உய்ந்த கைகளால், முதல்ல இதுல தேர் உய்ந்த கை எது? தேரை ஓட்டி பஞ்ச பாண்டவர்களுக்காக அர்ஜுனனுக்காக தேரோட்டி போர்க்களத்தில் வெற்றி தேடி தந்த கை. அடுத்தது ராமாயணத்துல அந்த கடலை கலக்கி அணை கட்டி இலங்கைக்கு சென்று அந்த சரம் உய்ந்த கைகளால், அம்பு தொடுத்த அந்த கைகளால். இங்க ராமாவதாரத்தை அடுத்த பாட்டுல பாடுறாரு. பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கைமேல் எரி திரை மோத கறந்திட்டு நின்ற கடலை கலக்க சரம் தொட்ட கைகளால் சப்பாணி சாருங்க விற்கையனே சப்பாணி. சாருங்கம் அப்படிங்கிறது விஷ்ணுவனுடைய கையில இருக்கக்கூடிய வில்லுக்கு சாரங்கம் என்பது பெயர். அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம். ராமனுடைய கையில் இருக்கிற வில்லுக்கு கோதண்டம் என்று பெயர். இங்க சாரங்கம் அப்படிங்கிறது விஷ்ணுவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஐம்படை இல்லையா, 5 படையில அது அம்பு வில்லுக்கு சாரங்கம் அப்படிங்கிறது பேரு. சாருங்க வில் கையனே, சாரங்கம் என்கிற வில்லை கையில ஏந்தி இருப்பவனை அந்த கைகளால் சப்பாணி கொட்டியருள். பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை, மிகுதியாக நீர்பரப்பு மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த படுகடல், படுகடல்னா அலை மோதிக்கொண்டே இருக்கக்கூடிய கடல், அந்த கடலை இறந்திட்டு கைமேல் எரிதிரை மோத, அந்த கடலுக்குரியவனாகிய வருணன் தன்னுடைய கைகளால் உன்னை வேண்டி வணங்க நீ அவன் வேண்டுகிற அந்த கைகளின் மேல் அலைகள் மோதும்படியாக அந்த கடலை கடைந்து நீ அந்த பக்கமா போன இல்லையா. இலங்கைக்கு போகும்போது அந்த சேது சமுத்திரம் செய்ததாக புராண கதை இருக்கிறது. சரம் தொட்ட கைகளால், அப்படி அந்த கடல் வழிவிட வேண்டும் என்பதற்காக நீ உன்னுடைய வில்லில் இருந்து அம்புகளை செலுத்தினாய். அப்படி சரம் தொட்ட கைகளால் சாரங்க வீட்கையனை, சாரங்கம் என்கிற வில்லை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவனே உன்னுடைய அந்த அழகிய கைகளால் சப்பாணி கொட்டி அருள் அப்படிங்கிறார்.
அடுத்த பாட்டும் அதேதான், ராமாவதாரத்தை தான் சொல்லுது. குரக்கு இனத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி நீள் நீர் இலங்கை அரக்கர் அவிய அடுகணையாலே நெருக்கிய கைகளால் சப்பாணி நேமியம் கையனே சப்பாணி. நேமியம்னா சக்கரம், நேமி என்பது சக்கரம். விஷ்ணுவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஐம்படைகள்ல இன்னொன்று சக்கரம், சுதர்சனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அந்த கைகளை நேமி, அந்த சக்கரத்தை தன்னுடைய கைகளிலே ஏந்தி இருப்பவனே. குரக்கு இனத்தாலே, அது நமக்கே தெரியும், ராமாவதாரத்துல அந்த கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய குரங்குகள் எல்லாம் வந்து இங்கே ராமனுக்கு உதவி செய்கின்றன. குறை கடல், குறைனா எப்பொழுதும் ஆரவாரம் செலுத்தி கொண்டே இருக்கக்கூடிய, குறைத்தல் அப்படின்னா ஆரவாரம். இப்ப நாய் குறைக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த குறை அப்படிங்கிறது வந்து சத்தம் எழுப்புதல், ஒலி எழுப்புதல் தான். அப்போ எப்பொழுதும் ஒலி எழுப்பு. இப்ப கடல் குறைக்கிறது அப்படின்னு சொன்னா வந்து சரியாதான் இருக்கும். நான் எப்பவும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. குரக்கு இனத்தாலே குறை கடல் தன்னை, பெரியரா வல்லினரா போட்டோம்னா குறைகின்ற அப்படின்னு ஆயிடும். இந்த குறை அப்படிங்கிறது வந்து சத்தம் எழுப்பக்கூடிய கடல். குறை கடல் தன்னை நெருக்கி அணை கட்டி, அந்த கடல் சேர்ந்து வரும்படியாக, அதில் நடந்து போகும்படியான வழி உண்டாகும்படியாக அதில் நீ அணையை கட்டி நீள் நீர் இலங்கை. இப்போ ஒரு கோட்டையை சுத்தி அகழி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு கோட்டைன்னா அதை சுத்தி அகழி மாதிரி தண்ணியால ஒரு மூடு, அது வந்து ஒரு பாதுகாப்பு அரண். அந்த அகழிக்கு வந்து தாண்டி போகிறதுக்கு பலகை இருக்கும். அந்த பலகையை போட்டாதான் யாரும் உள்ள போக முடியும், அந்த கோட்டைக்குள்ள போக முடியும், இல்லைன்னா வந்து உள்ள போக முடியாது. மாலை நேரத்துல அந்த கோட்டையினுடைய கதவுகளை சாத்தும் பொழுது அந்த பலகையை மேலே ஏற்றிடுவாங்க. அப்போ அந்த அகழியை தாண்டி யாரும் கோட்டைக்குள்ள போக முடியாது. அந்த அகழியில வந்து கொடிய விலங்குகள்லாம் இருக்கும், பாம்பு இருக்கும், முதலைகள் இருக்கும், தாண்டி போறது கஷ்டம். இங்க இலங்கை வந்து ஒரு இயற்கையான அரண் போல கடலால சூழப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு கோட்டைக்கு அகழி பண்ணுவாங்களோ அது போல இங்க இலங்கையே வந்து ஒரு அகழி போல கடல் இருக்கிறது அதுக்கு. அப்படிப்பட்ட இலங்கை நகரம் அது, பாதுகாப்பான, இயற்கையாகவே பாதுகாப்பான ஒரு இலங்கை அது. ஆனால் அங்க நீள் நீர் இலங்கை அரக்கர் அவிய, இந்த அரக்கர்கள் அவிந்து போகுமாறு. அழகா இருக்குல்ல இந்த வார்த்தை, அவிதல் அப்படின்னா நெருப்பு தான், நெருப்பு பற்றி எரிஞ்சு அப்படியே அவியறது. இப்ப கிழங்கு அவிக்கிறது அப்படின்வாங்க. அவிக்கிறதுங்கிறது வந்து இன்னும் நமக்கு சமையல்ல இருக்கக்கூடிய சொல்லுதான். அவித்தல் அப்படின்னா வந்து நெல்லை அவிக்கிறது, அப்புறம் கிழங்கு அவிக்கிறது அப்படின்னு. அவியல்னா அப்படியே வந்து அதை குழஞ்சு அப்படி தனிய வைக்கிறது. இங்க அரக்கர் அவிய, அதாவது வார்த்தை இவ்வளவு அழகா பயன்படுத்துறாரு பாருங்க. அரக்கர் அழியன்னு போட்டுக்கலாம், அழிய இல்ல, அப்புறம் இல்லைன்னா அரக்கர் இறந்து படன்னு போட்டுக்கலாம். அரக்கர் அவிய அப்படிங்கிறது வந்து அழகான வார்த்தையை பயன்படுத்துறது. அரக்கர் அவிய அடுக்கணையாலே, தொடர்ந்து செலுத்தப்படக்கூடிய அம்பு கணைகளால் நீ அந்த அரக்கரை நீ அப்படியே அழித்து. அதாவது நெருப்பு அவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அவங்க நெருப்பு போல் அப்படி திரண்டு வராங்க அரக்கர்கள். உன்னுடைய அடுக்கணையை நீ தொடர்ந்து வீசி அவர்களை இந்த நெருப்பை அணைப்பது போல அந்த அரக்கர்களை நீ அழிக்கிறாய். நெருங்கிய கைகளால், இப்படி உன்னுடைய கைகளால் நீ சரம் தொடுத்து அந்த அரக்கர்களை அழித்தாய். அந்த சரம் தொடுத்த கைகளால் நீ இப்பொழுது குழந்தையாக இருப்பதால் சப்பாணி கொட்டி எங்களை மகிழ்விக்க வேண்டும். நேமியம் கையனே, சக்கரத்தை கையிலே உடையவனே, சுதர்சனமாகிய சக்கரத்தை கையிலே ஏந்தியவனே, சப்பாணி கொட்டுவாயாக அப்படின்னு இங்க யசோதை கேட்பது போல பெரியாழ்வார் பாடுகிறார். அடுத்து வரக்கூடிய பாடல்ல நரசிம்ம அவதாரம். சோ ஒவ்வொரு பாடல்லையும் நம்ம இது வரைக்கும் பார்த்த 90 பாட்டு பார்த்திருப்போம், 85 பாட்டு பார்த்திருப்போம். அது எல்லாத்திலுமே ஒவ்வொரு பாடலும் ஏதாவது ஒரு அவதாரம் வந்துகிட்டேதான் இருக்குது. அடுத்தது நரசிம்ம அவதாரத்துல நீ வந்து அந்த இரண்யனை கொன்றாய். அப்படி நகம் வளர்ந்து இரண்யனை கொன்ற அந்த கைகளால் இப்பொழுது நீ சப்பாடி கொட்டியருள் அப்படின்னு. ஆக்சுவலா வந்து ரொம்ப சிறப்பான அவதாரம் அப்படிங்கிறது வந்து நரசிம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைணவத்தினுடைய சம்பிரதாயத்துல எல்லா அவதாரத்தையும் விட ரொம்ப சிறப்பான அவதாரமா நரசிம்ம அவதாரம் கருதப்பட்டிருக்கிறது. அது நிறைய நீங்க கோவில்ல போனீங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, ரொம்ப சிறப்பான அவதாரம் நரசிம்ம அவதாரம் தான் அப்படின்னு. இங்க நரசிம்ம அவதாரத்தை இவர் சொல்றாரு. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ் உயிர் சிங்க உருவாய் உளம் தொட்டு இரணியன் ஒன் மார்பு அகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முலை உண்டானே சப்பாணி. ரெண்டு அவதார செய்தி இந்த பாட்டு சொல்லுது. ஒண்ணு நரசிம்ம அவதாரம், இன்னொன்று கிருஷ்ணாவதாரத்துல பூதனை ஆகிய அரக்கி பேயாக வந்த போது, அரக்கி வந்து பெண்ணாக வந்த போது அவனுடைய கொலை உண்டு அவன் இந்த பூதனையை அழித்தான். அந்த செய்தி கிருஷ்ணாவதாரத்த செய்தியும் நரசிம்ம அவதாரத்த செய்தியும் இந்த பாடல் சொல்லுது. அளந்திட்ட தூணை,
அந்த அவனுடைய அரண்மனையில அவனை கட்டிய தூணு, அவன் அளந்து கட்டி இருக்கிற பெரிய தூண், அவன் தான் கட்டியிருக்கான் அந்த தூணை. ஆனா இதுல இருப்பானா அப்படின்னு கேட்டு தட்டின உடனே அந்த தூணை வழிபட்டு சிங்கம் வருகிறது, நரசிங்கம் வருகிறது. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு, அங்க பெருசாக சிங்கம் சாதாரணமா இருக்கிறத விட இன்னும் பெரிய வளர்ந்த சிங்கம் அது. வாழ் உகிர் சிங்க உருவாய். உகிர்னா நகம், வாழ் உகிர், பெரிய ஒரு ஒரு நகமும் வாழ் மாதிரி இருக்கு. வாழ் போல இருக்கக்கூடிய அந்த நகத்தால் உளம் தொட்டு, உளம்னா அவனுடைய நெஞ்சு, அவனுடைய கூர் உகிரால வச்சு அவனுடைய நெஞ்சை பிளந்து, இரணியன் ஒன் மார்பு அகலம் பிளந்திட்ட கைகளால், அவனுடைய மார்பை பிளந்து அந்த சிங்கம் அவனுடைய உயிரை குடித்தது, பிளந்திட்ட கைகளால் சப்பானி. அப்படி நரசிம்ம அவதாரத்துல அவனுடைய மார்பை பிளந்தாய் அல்லவா, அந்த கைகளால் இப்பொழுது சப்பானி கொட்டியருள். பேய்முலை உண்டானே பூதனையை கொன்றவனே சப்பானி கொட்டியருள் அப்படிங்கிறார். நம்ம கொஞ்சம் வேகமா போனோம்னா நிறைய பாடல்கள் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப எளிமையா தான் இருக்கு இல்லையா, நல்லா புரியுது நமக்கு. நிறைய இன்னும் அடுக்கி சொல்ல வேண்டியது இல்லை, அதனால நான் கொஞ்சம் வேகமா போறேன். அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகி வன்கயிறாக கடைந்திட்ட கைகளால் சப்பானி கார்முகில் வண்ணனே சப்பானி. இது எல்லாமே இந்த கதைகள் எல்லாம் நம்ம குழந்தை பருவத்துல படிச்ச கதைகள் தான். வாசுகியை மாசுகி என்னும் பாம்பை மத்தாக கட்டி மந்தரமலையை மத்தாக வைத்து அவர்கள் தேவர்களும் அசுரர்களுமாக பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுக்கும் பொழுது அசுரர்களுக்கு எதிராக தேவர்களுக்கு உதவி புரிந்தவனாக விஷ்ணு சித்தரிக்கப்படுகிறார். அதுதான் இங்க வந்து சொல்றார். அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை, அமரர்கள் எல்லாம் அந்த கடலிலே போய் நின்று கொண்டு ஆழ்கடலில் மந்தரம் என்கிற மலையை நட்டு வாசுகி எனும் பாம்பினால் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது வடம் சுற்றி வாசுகி வன்கயிறாக, வடம் போல அந்த மந்திரமலையை சுற்றி அந்த வாசுகி எனும் பாம்பை கயிறு போல கட்டி கடைந்திட்ட கைகளால். அப்பொழுது நீ வந்து அவர்களோடு சேர்ந்து தேவர்களுக்கு உதவினாய், அவர்கள் உன்னை வந்து வணங்க, அப்பொழுது நீ தேவர்களுக்கு துணையாக அவர்களோடு சேர்ந்து நீயும் பார்க்கடலை கடைந்தாய் அப்படின்னு சொல்லி இது வந்து கதையில சொல்லுவாங்க. துர்வாச முனியினுடைய சாபத்தினால வந்து தேவர்கள் தாங்கள் இழந்த செல்வத்தை எல்லாம் திரும்ப பெறும்படியாக அந்த அமுதத்தை கடல்ல இருந்து அமுதத்தை எடுத்து போறாங்க அப்படிங்கிற கதை உண்டு. கொஞ்சம் துர்வாசர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், இந்த மாதிரி நிறைய முனிவர்கள் புராண கதைகள்ல வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டக்குன்னு கோச்சிட்டு உடனே ஒரு சாபம் கொடுக்கிறவர்களாக அவர்கள் வந்து கதைகள்ல சித்தரிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி தேவர்களுக்கு அவர் ஏதோ அவர் உள்ள போகும்போது அவங்க அவமரியாதை செஞ்ச மேகம், மழைக்கால மேகம் போல இந்த கருமை நிறம் பொருந்தியவராக இருப்பவன் கார்முகில் வண்ணனே சப்பானி, உன்னுடைய கைகளால் சப்பானி கொட்டியருள். சரி, இப்போ இந்த பாடல்களை எல்லாம் படிப்பவர்களுக்கு என்ன பலன்? அவதாரம் அப்படின்னா தெய்வம் மனிதனாக பிறப்பதுதான் அவதாரம், மேல இருந்து கீழே இறங்கி வர்றது. அப்படி அவதாரமா அவன் ஆட்கொள்வதற்காக தாகம் தாகம் வேட்கை அப்படின்னா, வேட்கை அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஆசை இல்லை, கொஞ்சம் இல்லை, அப்படியே ஒரு தாகம் போல தண்ணி, ஒரு தாகத்துல தகிச்சா எப்படி தண்ணி அப்படியே வேண்டுவோமோ அது போல இருப்பதுக்குதான் வேட்கை அப்படிங்கிற கொஞ்சம் சரியான பொருளாக இருக்க முடியும். அப்படியே வேணும், அது இல்லாம தீராது அப்படிங்கிற ஒரு தன்மை. வேட்கையால் சொன்ன சப்பானி இறைந்தும், வேட்கை அதே வேட்கையோடு சொல்ல வேண்டும். அதாவது விவேகானந்தர் இதுல படிக்கும்போது கூட சொல்லுவாரு, என்ன மாதிரி மொத்த பாடல்களுக்கான தலைப்பு இல்லது, முதல் அடி என்னவா ஆரம்பிக்குதோ அதை அப்படியே அந்த திருமொழிக்கான தலைப்பா கொடுத்திருக்காங்க. இப்போ முதல் 10 8ஆம் திருமொழியில அடுத்து நம்ம படிக்க போறது சலர் போல இருக்கு. அது அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குட்டிகளாக இருக்கிற எல்லாத்தினுடைய உடல் அசைவிலையும் ஒரு சின்ன ஜெர்க்கு இருந்துகிட்டே இருக்கும். கண்ணுக்குட்டி ஆகட்டும், ஆட்டுக்குட்டி ஆகட்டும், யானையோடைய கன்று, இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு துள்ளல் இருக்கும். அது நல்லாவே நம்ம பார்க்க முடியும். ஒரு குழந்தையுடைய மனித குழந்தைகிட்டையும் அதேதான். அது வந்து நடக்க ஆரம்பிச்ச உடனே அப்படியே ஒரு வேகமா அப்படி வந்து கீழே விழுற மாதிரி வரும். நமக்கே பயமா இருக்கும், ஐயோ எங்க குழந்தை விழுந்திருப்பா. ஆனா விழுந்துதான் ஏந்துக்கும், அது ஒரு விஷயம். ஆனால் பார்ப்பதற்கு ஒரு யானையினுடைய கன்று எப்படி அசைந்து வரணும் அது போல இருக்கு அப்படிங்கிறாரு. ரொம்ப அழகு, இந்த பாட்டு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். வாரணம் பைய நின்று ஊறுவது போல் உடன் கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடம் தாளினை கொண்டு சார்ங்கபாணி தளர்நடை நடவானோ. நடக்க மாட்டியா, அதாவது நம்ம சொல்லும் போதெல்லாம் அது செய்யாது குழந்தை இல்லையா, அதுவா இஷ்டப்படும் போது செய்யும், அவ்வளவுதான். அப்ப அது உட்கார்ந்து
இப்ப கேக்குறாரு, இப்ப வந்து யசோதை கேக்குறாரு, நடக்க மாட்டேன் கொஞ்சம் எழுந்து நடையேன். அப்ப நடந்து காமிச்சல இந்த மாதிரி நடந்து காமியே அப்படின்னு கொண்டு கெஞ்சுறான். தளர் நடை நடவானும், எழுந்து நடக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி யசோதை யானை கன்று அசைந்து பொறுவது போல இருக்கக்கூடியதனுடைய ஓமை. தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என. இந்த சலார் பிலார் அப்படிங்கிறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நங்கு நங்குன்னு குட்டுவேன் அப்படிங்குவோம் இல்லையா, நங்கு பாத்திரத்தையே நங்குன்னு வைக்கிறேன் அப்படிங்குவோம். இந்த நங்குங்கிறதுக்கு என்ன ஒண்ணு இல்லை, அது ஒரு ஓசை குறிப்பு, அவ்வளவுதான். அது மாதிரி நிறைய ஓசை குறிப்பு சொற்கள் வந்து நம்ம மொழியில இருக்கு, அழகா இருக்கும். அதுக்கு எந்த பொருளும் கிடையாது, சும்மா அது வந்து ஒரு இணையாக டக்கு டக்குன்னு நடக்கிறது, நங்கு நங்கு வைக்காத கீழே அப்படின்னு இந்த மாதிரி நிறைய நம்ம ரெண்டு ரெண்டா அப்படி வச்சிருப்போம் இல்லையா, ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. அதெல்லாம் கூட தொகுத்து பார்க்கலாம், அழகாதான் இருக்கும் பாக்கிறதுக்கு. ஒரு பெரிய சங்கிலி போட்டு அந்த யானையை கட்டி வச்சிருக்காங்க. அது வந்து சும்மா இருக்காது, அந்த இதுல இருந்து கொஞ்சம் தூரம் அது கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா கூட அது கொஞ்சம் தூரம் நடந்து நடந்து பார்க்கும். எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போகும். இந்த முளையில இருந்து, அதை கட்டி வச்சிருக்கிற முளையில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து நடந்து போயிட்டு வரும். அப்போ அதை கட்டி இருக்கிற சங்கிலி வந்து இரும்பு சங்கிலி இல்லையா, அதனால இரும்பு சங்கிலில இருந்து வரக்கூடிய சத்தத்தை வந்து சலார் பிலார் அப்படிங்கிறாரு. தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன, தூங்கு பொன்மணி ஒலிப்ப. யானைக்கு மணிகள் கட்டியிருப்பாங்க, யானை மாடு எல்லாத்துக்குமே மணிகள் கட்டுற வழக்கம் தான். அதனால அது அசையும் போது அந்த மணி ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. நம்ம நிறைய முல்லைத்திணை பாடல்களை பார்த்திருக்கலாம். தூரத்துல இருந்து மாடுகள் மாடுகள் திரும்பி ஊருக்கு உள்ள வர்றதை வந்து இந்த மணி ஓசையை வந்து வச்சு கேட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், மாடுகள் திரும்ப ஊர் திரும்ப வர டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப அழகான ஓசைகள், அதெல்லாம் கிராமத்து புறங்கள்ல வந்து நம்ம இருந்த போது அந்த ஓசைகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். தூங்கு பொன்மணி ஒலிப்ப, தூங்குன்னா தொங்குதல், அப்படி யானையினுடைய உடம்புல அங்க மணிகளை கட்டி வச்சுப்பாங்க கழுத்துல, அதெல்லாம் அந்த பொன்மணி ஒலிக்கிறது, அது அது சத்தம் போடுது, அது நடக்கும், அது அசையும் போது. படு மும்மத புனல் சோர, அதனுடைய வாயிலிருந்து மதம் நீர் ஒழுகுகிறது. ஏன்னா அது வந்து அப்படி ஒரு மத நீர் சோறுவது அப்படின்னா ரொம்ப இளமையான யானை, நல்ல ஒரு வளர்ப்பமான இளமையான யானை. புனல் சோர வாரணம் பைய நின்று ஊறுவது போல். வாரணம்னா யானை, வாரணம் சூழ வலம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னது நாச்சியார் திருமொழியில வரும். வாரணம்னா யானை, கோழி கூட வாரணம்ன்ற பேர் உண்டு. இங்க வாரணம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டு, இங்க யானையை பிடிக்கும். வாரணம் பைய நின்று ஊறுவது போல, பையனா மெதுவா, பையங்கிற வார்த்தை இன்னைக்கு நம்ம புழக்கத்துல இருக்கு. பைய மெதுவா, பைய கொடுங்க ஒன்னும் அவசரம் இல்லை, பையன் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு. சோ பையனா மெதுவாக, பைய நின்று ஊறுவது போல. அது யானைக்கு தெரியும் அது கட்டியிருக்காங்க அப்படின்னு, அதனால மெதுவா அந்த இடத்துல அப்படி நடக்குது. அப்படி நடப்பது போல உடன் கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப. உன்னுடைய இப்போ கிருஷ்ணன் ஆகிய குழந்தையினுடைய கால்கள்ல கிண்கிணிகளை அணிவித்திருக்கிறார்கள். அந்த கிண்கிணிகள் ஆரவாரம் செய்ய உடைமணி பறை கிறங்க. அப்போ உன்னுடைய கால்கள்ல இடையில கட்டிய சிறுமணிகள், கால்கள்ல கட்டக்கூடிய கிண்கிணிகளும் இடையில கட்டக்கூடிய சிறுமணிகள் பறை ஒலிப்பது போல ஒலிக்கவும். பறை கரங்க, கரங்கன்னா அப்படிதான் இல்லையா, கரங்கு போல, அந்த கரங்க அப்படின்னா ஒலி எழுப்ப. தடம் தாளினை கொண்டு சாருங்கபாணி தளர் நடை நடவான். அவனுடைய அகன்ற அந்த கால்களை கொண்டு குழந்தை நடந்து, சாரங்கபாணி தெரியும், வில்லை கையிலே ஏந்தியவனாகி அவன் தளர் நடை நடக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி குழந்தை நடப்பதற்காக கெஞ்சக்கூடிய பாடல். அழகா இருக்கு இல்லையா. தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன, தூங்கு பொன்மணி ஒலிப்ப, படு மும்மத புனல் சோர வாரணம் பைய நின்று ஊர்வது போல் உடன் கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடம் தாளினை கொண்டு சாருங்கபாணி தளர்ந்தடை நடவானோ. ஒரு தடவை படிச்சாலே நமக்கு வந்து புரிஞ்சிடும். சரி, அடுத்த பாட்டும் அதேதான். குழந்தை அப்படி நடந்து வரும்போது சிரிச்சுக்கிட்டே வருது. சிரிச்சுட்டு வரும்பொழுது அதனுடைய வாயில் ஏற்கனவே முன்னாடி பாட்டுல பார்த்தோம், இப்பதான் 1-2 பல்லு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. 1-2 தான், நிறைய இல்லை இன்னும். அது சக்கரை போல சிவந்த பழம் போல உதடு, அதுல 1-2 பல்லு வந்து தெரியுது. அது வந்து ஒரு பிறை நிலவு பீற்று போல தெரியுது. அடுத்த பாட்டு அதுதான் சொல்றாரு. இந்த குழந்தைக்கு நிறைய அணிகலன்களை அணிவித்திருக்கிறார்கள். அந்த அணிகலன்கள் எல்லாம் ஆடி வர அந்த குழந்தை தள்ளுநடை நடந்து வருகிறான். செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறு பிறை முளை போல நக்க செந்துவர்வாய் திண்ணை மீதே நளிர் வெண்பல் முளை இலக அக்குவடம் உடுத்து ஆமை தாலி பூண்ட அனந்த சயனன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர் நடை நடவான். அக்குவடம் உடுத்து, அக்குனா சங்கு, சங்கால செய்யப்பட்ட அல்லது சங்கு போல தோற்றம் கொள்ளக்கூடிய பொன் தாலிகளை கோர்த்திருக்கிறார்கள். பொன்னால் ஆகிய
அணிகலன்களை அணிவித்திருக்கிறார்கள். அக்குவடம் கொடுத்து ஆமை தாலி, அதே போல ஆமையினுடைய உருவத்தையும், ஆமை என்பது அவதாரம் இல்லையா, ஒரு அவதாரத்தினுடைய இது. அதனால அந்த ஆமையை பாதுகாப்பாக குழந்தைக்கு அணிவிப்பது வழக்கம். அவதார செய்திகள்ல அந்த ஆமையையும் ஒரு தாலி போல செய்து குழந்தைக்கு ஆமை தாலி போடுவாங்க. அது ஆமை தாலி பூண்ட அனந்த சயனன். அனந்த சயனம்னா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவன் அனந்த சயனன். சயனம்னா படுக்கை, அரிதுயிலாக படுக்கையில இருப்பவனாகிய அவன் தக்கமா மணிவண்ணன், மணிவண்ணன் ஆகிய மணி போன்ற நிறம் பொருந்தியவன் ஆகிய வாசுதேவன். வாசுதேவன்னா வசுதேவனுடைய மகனே, வசுதேவனுடைய மகன் வாசுதேவன். தளர் நடை நடவான். அவன் இப்பொழுது தளர் நடை நடந்து எங்களை மகிழ்விக்க மாட்டான். அதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய 4 வரியும் 2 வரி, சாரி இதுல 2 வரி, இதுல 4 வரியை கொடுத்துருக்காங்க. 2 வரியும் குழந்தையினுடைய வாயில பல்லு முளைக்குது. அது அது அதனுடைய சிவந்த அதரம் விரிய அது சிரிக்கிறது. அப்போ மேல் பல்லு அது லைட்டா ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்கும் இல்லையா, அது பல்லு முளைக்கிற இடம் மேடு மாதிரி இருக்கும், அதான் திண்ணை அப்படிங்கிறாரு. அதுல இருந்து 2 வெள்ளையா குட்டி பல்லு தெரிய அவன் சிரிக்கிறான். அது பார்ப்பதற்கு செக்கர் வானத்துல சிவந்த வானம், அதுல பிறை நிலவு வருது. அவ்வளவு அழகா இருக்கு இல்லையா. பிறை நிலவு, பிறைனா 3ஆம் பிறை வச்சுக்கலாம். 3ஆம் பிறை தான் மெலிஸ் கீத்தா இருக்கும், முக்கில லைட்டா அப்படி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த செக்கர் வானத்துல அந்த பிறை நிலவு தோன்றுவதை போல அவனுடைய சிவந்த உதடுகள் விரிய சிரிக்கும் பொழுது சின்ன மேடு, அந்த மேட்டுல இருந்து அந்த குட்டி வெள்ளி நிறத்துல அந்த பல் தெரியுது. அப்படி சிரித்து கொண்டு அவன் நடந்து வருகிறான். எவ்வளவு அனுபவிச்சு இந்த குழந்தைய பாராட்டுகிறார்கள். செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறு பிறை முளை போல நக்க செந்துவர் வாய் திண்ணை நீரே நளிர் வெண்பல் முளை இழக அக்குவடம் உடுத்து ஆமை தாலி பூண்ட அனந்த சயனன். புரியுது இல்லையா, முதல்ல பரிதான் புரியுது. சத்யா போன் பண்றான். செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறு பிறை முளை போல. செக்கரிடை சிவந்த, செக்கர்னா சிவந்த வானத்தில் தோன்றக்கூடிய சிறு பிறை முளை போல தோன்ற சிவந்த வாயில் அவனுடைய பழம் போல சிவந்த உதடுகளில் இருந்து அந்த சிறு வெண்பல் கீற்று முளை போல தென்படுகிறது. அப்படி ஒரு அழகான சிரிப்போடு அவன் எழுந்து நடந்து வர மாட்டானா அப்படின்னா அந்த அக்குவடம் ஆமைத்தாலி இதெல்லாம் பூண்டு கொண்டிருப்பவனாகி அனந்த சேனன் வாசுதேவன் மணிவண்ணன் ஆகியவன் இப்படி நடந்து வர மாட்டானா அப்படின்னு சொல்லி யசோதை கேட்கிறான். சரி, அடுத்ததும் அதேதான். அடுத்த பாட்டும் இப்படி எல்லா அணிகலன்களையும் இப்ப இன்னும் குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு நிறைய புட்டி விடுவாங்க இல்லையா. அப்ப அசைந்து அசைந்து வரும்பொழுது எல்லா சத்தமும் கேட்கும். அதுக்காக எல்லா விதமான அணிகலன்களையும் அதுக்கு போட்டு விட்டுறதும். அதனால அடுத்ததும் இதே மாதிரியான ஒரு அணிகலன்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை தளர் நடையிட்டு வருகிறது. மின்னு கொடியும் ஓர் வெண் திங்களும் சூழ் பரிவேடமுமாய் பின்னல் துலங்கும் அரசிலையும் பீதக சிற்றாடையோடும் பின்னில் பொலிந்த ஓர் கார்முகில் போல கழுத்தினில் காரையோடும் தன்னில் பொலிந்த இருடி கேசன் தளர் நடை நடவானோ. மின்னு கொடியும் ஓர் வெண் திங்களும் சூழ் பரிவேடமுமாய். வானத்துல கொடி போல மின்னல் வருகிறது. மின்னல் கொடி போல, மின்னலை சொல்லும் போதே கொடிதான் வரும் இல்லையா, அப்படி ஒரு படிச்சு ஒரு கொடி மாதிரி வந்துட்டு போல. அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன், அந்த இரண்டையும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊர்கோள் அப்படின்னா வெண்ணிலாவை சுற்றி ஒரு வெண்மையான வட்டம் போல ஒரு தெரியும், ஊர்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலா இருக்குன்னா, நிலா வெளிச்சம் இருக்குன்னா நிலாவை சுத்தி ஒரு வெளிச்சம் இருக்கும், ரவுண்டா நம்ம பார்க்கலாம். அதுக்குதான் சூழ் பரிவேடம், நிலாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒளி மிகுந்த பகுதி. நிலவு மட்டும் இல்லாம நிலவை சுத்தி ஒரு 100 ஒளி வட்ட மாதிரி ஒண்ணு தெரியும் பார்ப்பது. சில நாள் நல்லா தெரியும், சில நாள் தெரியாது. அது போல அந்த குழந்தையும் அப்படி இருக்கு. மின்னல் கொடிக்கு நடுவில் சந்திரனும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கோள் போலவும் அவன் அரசிலை அரசிலை அப்படிங்கிறது ஆண் குழந்தைகளுக்கு அணிவிக்கப்படக்கூடிய, இடுப்புல அணிவிக்கப்படுவாங்க. அரணான் கையில அரசிலை மாதிரி ஒரு சின்ன ஆபரணம் அணிவிச்சிருப்பாங்க. அதனுடைய இதை மூடுவதும் போல அது இருக்கும். முத்தம் அப்படிங்கிறது ஆண் குடி, அதை மூடுவது போல அரசிலையை அணிவிச்சிருப்பாங்க. பின்னல் துலங்கும் அரசிலையும் இந்த பொற்பின்னலை போல அந்த அரணான் கையில அரசிலை என்று அந்த ஆபரணத்தை அணிவித்திருக்கிறார்கள். பீதக சிற்றாடையோடு, பீதகம்னா பொன்னால் ஆகிய சிற்றாடையை அவன் இடுப்பிலே அணிந்திருக்கிறான். மின்னில் பொலிந்த ஓர் கார்முகில் போல, வானத்துல தோன்றக்கூடிய கார்முகிலை போல.
கருப்பான ஒரு மழை பொழிய வைக்கக்கூடிய மேகம் போல கழுத்தினில் காரையோடும் தன்னில் பொலிந்த இருடி கேசன். கழுத்தினில் காரையோடும், காரை அப்படின்னா வந்து இந்த மாதிரியான காரை எனும் ஆவரணம் கழுத்துல வந்து இப்படி ஒட்டி வரும். அதுக்கு பேர் காரை அப்படிங்கிறது அந்த ஒரு ஆவரணத்தினுடைய பெயர். அதாவது கீழே தொங்காம அப்படி கழுத்தோட ஒட்டி இருக்கிறது. அதற்கு தன்னில் பொலிந்த இவ்வளவு ஆபரணங்கள் அந்த குழந்தைக்கு சூட்டி இருக்கிறார்கள். வரைவோம். நீ உள்ள போன இடத்துல தன்னில் பொலிந்த காரையோடும் தன்னில் பொலிந்த இருடி கேசன். தன்னில் பொலிந்த தனக்கு அது இதெல்லாம் இல்லாமலேயே அழகுருவனாக தெரியக்கூடியவனாக இருடி கேசன் தளர் நடை நடவான். தன்னில் பொலிந்த இருடி கேசன். இந்த ஆபரணங்கள்லாம் இல்லாமலேயே அந்த குழந்தை அழகான ஒரு குழந்தையாக தென்படுகிறது. இந்த இருடி கேசன் அப்படின்னா எல்லாருக்கும் தலைவனானவன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இருடி கேசன்ங்கிறது முன்னாடி ஒரு தடவை வந்தது. அதை வந்து நம்ம இதுல பார்க்கலாம். சரி, இந்த பாட்டோட நம்ம நிறுத்திப்போம். தளர்நடை நடவானும். அடுத்த பாட்டு 89 நம்ம அடுத்ததுல இருந்து பார்க்கலாம்.